ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இங்க லொகேஷன் பார்த்தாலே தெரியும், நம்ம ஒரு கடையில தாங்க இருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தா நாளைக்கு எங்க அம்மாவோட பர்த்டே. ஸோ அவங்களுக்கு தெரியும், நான் வந்து ஒர்க் பண்ற வரைக்கும் அவங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் தெரியும். இது வரைக்கும் இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸா வந்து அவங்களுக்கு எதுவுமே பெருசா பண்ணது கிடையாது. இந்த வருஷமும் பண்ண போறது கிடையாது, பிகாஸ் என்கிட்ட காசு கிடையாது. ஸோ இதுக்கு ஒரு கொஞ்சம் குட்டியான பட்ஜெட்ல வந்து சாரி எடுத்து தரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான்ல இருக்கேன். என்ன ஆச்சு அப்படின்னா, மம்மி கிட்ட தெளிவா சொல்லிட்டேன், இந்த மாதிரி வந்து என்கிட்ட சல்லி பைசா கிடையாது, கோச்சிக்காதீங்க, இந்த பர்த்டேக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஆக்சுவலா இது பர்த்டேக்கு முன்னாடி நாள் எடுக்கிற வீடியோ, நாளைக்கு தான் ஆக்சுவலா அவங்க பர்த்டே. ஸோ இப்போ எங்க வந்திருக்கோம்னா, அம்மாவுக்கு தெரிஞ்ச கடைக்கு தான் வந்திருக்கோம். ஐ ஹோப் அவங்க சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு இந்த கடை இல்ல தம்பி, நீ சொல்லாத. தம்பியும் சொல்ல மாட்டான். ஸோ இப்போ அவங்களுக்கு சாரி எடுக்க போறோம். வாங்க நீங்களும் சேர்ந்து சூஸ் பண்ணுங்க. என்ன பார்த்து வச்சுக்கிறேன், அந்த பறவை போல வாழ வேண்டும். நிறைய சங்கமிடா அதோ இருக்கே, இதோ என் கலருக்கு மேட்சிங்கா அந்த ட்ரெஸ் நான் போய் இத்தனை வரேன். அது கடைசியா பாத்துக்கலாம், ஈஸி பண்ணு. அதுல எடுக்கணும், அது அந்த பேட்டர்ன் காமிங்க ப்ரோ. குட்டி பையன் ப்ரோ, இந்த ப்ரோலாம் வேணாம் ப்ரோ. அவன் அவன வீடியோல காமிக்க கூடாது சொல்லிட்டாரு, எனக்கு மனசு கஷ்டமாச்சு. ஏண்டா என்ன சேனல்ல வர மாட்டானா, அவங்க சேனல்ல தான் வருவானா. அவங்க சேனல்ல கூட மூஞ்சி காமிக்க முடியாது. அப்படியா? எப்ப கடையை ப்ரோமோட் பண்ணுவ? நான் கழுத்து வரைக்கும் தான் காமிச்சிருக்கேன், அதுனால காமிங்க. கழுத்து வரைக்கும் அந்த மாதிரி. அப்ப உன்ன மாதிரி இருக்க நாங்க ஃபேன்ஸ்ல என்னடா பண்றது? அதெல்லாம் வந்து நம்மலாம் பெரிய நினைக்காம. அவன் தெளிவா தான் இருக்கான். ரொம்ப தெளிவா இருக்கு. அந்த சாரி எடுறா. அதான் என் கண்ணுல அது ரொம்ப நேரமா ஊத்தி நிக்குது. இது கூட ஓகே. உனக்கு சரி ஸ்நாக் அவங்களுக்கு எடுக்கல. டேய் கரெக்ட்டா, ஆனா கலர் நல்லா இருக்குடா. இது ஆன்டி கட்னா நல்லா இருக்குமா? அவங்க ஒரு மாதிரி டார்க் ஸ்கின் இல்ல. எனக்கே நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கா கேக்குறேன்ல, நல்லா இருக்கா? ஆனா கண்ணாடி வைங்க. என்னடா தம்பி காமி பண்ற? 650 ரூபாய் கொடுத்துறேன். அக்கா நல்லா தான் இருக்கு. அவங்க என்னோட கருப்பா இருக்காங்க. கலரை பத்தி பேசிட்டடி, எல்லாத்தையும் எடுக்காங்கடா. இந்த தம்பி அப்புறம் உனக்கு கட்ட கஷ்டமா இருக்கும். நான் எடுக்க போறது ஒரு புடவை தான். நான் பிச்சை பரவாயில்லையே, நான் அப்படியே போட்டுறேன். நல்லா பேசுறானே கிருஷ்ணா அந்த சாரி பேசுறேன். அதான் கூட படி. அது யாரையும் வேணா பாரு. இதோ உங்களுக்காக சிக்மா ஒரு டான்ஸ், ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காக்காவலி மாதிரி இருக்குது. அதுவும் அண்டம். நான் வந்ததுனே இந்த புடவை தாங்க சொன்னேன். யாருக்கு கேக்குறீங்க? எனக்கு கரிங்காலி அல்ல கொடுங்கல்லூரு வாழன பெண்ணாளு. என்ன மாதிரி பண்ணாதீங்க. சரி ஓகே. ஆனா எனக்கு இதுவும் இந்த சாரி இது பிரிச்சு காமியா ப்ரோ. எனக்கு இதுவும் இதுவும் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மூணு எனக்குமே மூணு பிடிச்சிருக்கு. பட் ஆனா ஆண்டி இது கட்டினா நல்லா இருக்கும். ஆக்சுவலா அவங்க டார்க் ஸ்கின் இல்ல. சோ அதனால தான் சொல்றேன், இது எல்லாமே லைட் கலர். நம்ம டார்க் ஸ்கின் கட்டினா எது வேணா நல்லா இருக்கும். இந்த பையன் நல்லா பண்றானே. அவன் கடைக்கு அடுத்து ஆனிலியா எனக்கு தெரிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே நல்லா இருக்கு. மூணுமே நம்ம சேனல்ல நான் வந்து இது பண்ண ப்ரமோஷன் பண்றோம்ல, எங்களுக்கு ஒரு சாரி ஃப்ரீயா கொடுப்போம். போ எங்கயாச்சு சிக்னல்ல போய் பிச்சை எடுப்போ. அவனே சேனல் வச்சிருக்கான், அவனுக்கு இதுக்கு ப்ரமோஷன் கேட்பான். ஓகே, இது நல்லா இருக்கு. பட் எனக்கு நல்லா இருக்கு, எங்க அம்மாக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. என்ன தெரிகிறது? டார்க் கலர் எல்லாருக்குமே நல்லா தானடா இருக்கும் தம்பி. டார்க் கலர் தான் எல்லாருக்கும் நல்லா இருக்கு. லைட் கலர் ஸ்டிச் தான். எனக்கு புரியல, அந்த எப்ப நீங்க லைட்ல சேர்த்தீங்க? இப்போ நீங்கலாம் கட்டினா டேய் அந்த ஆன்ட்டி வந்து என்னோட நான் கலரா தான்டா இருப்பாங்க. கருப்புன்னு சொல்லி பாரு. என்னோட கலரா தான்டா இருப்பாங்க. இந்த சாரி எனக்கு நல்லா இல்ல. நல்லா இல்ல. பாருங்க, எனக்கு ஃபேன் பேஸ் அதிகம். கிருஷ்ணா அவன் கடைக்கு சொந்தக்காரன், அப்படிதான் பேசுவான். வெள்ளையா இருக்கிறவங்க இந்த மாதிரி அடிக்கிற கலர் கட்டினா நல்லா இருக்கும். அதுவே கருப்பா இருக்கிறவங்க கட்டினா லைட் கலர் கரெக்ட் தான். அது கரெக்ட் தான். ஆனா என்ன கலர்? நரிக்குட்டி இது நல்லா இருக்கா இல்லையா? நரிக்குட்டி யாருக்கு? நல்லா இருக்கா இல்லையாடா? ஓரளவுக்கு ஓரளவுக்கு. நான் இமேஜின் பண்ணி பாக்குறேன் எங்க அம்மா கட்டினா எப்படி இருக்கும். என்ன மைண்ட் வைஸ் எனக்கு தம்பி அந்த சாரில இருந்து 2 கலர் எடுறா. டேய் இருக்கு பாரு. ஆனா சூட் ஆகுமான்னு தெரியலையே. என்ன விட்டுனா நான் ஜாஸ்தியா விட்டுனா அம்மா. ஏன்னா உங்க கொஞ்சம் கருப்பா இருந்தாலும் கிரே செட் ஆகாது. இது சூட் ஆகுதா? இது ரெண்டு தான் என் மனசுல நிக்குது. ஆனா எனக்கு இது ஆன்ட்டி கட்டி நான் பார்த்த மாதிரியே இருக்கு. அது ஆன்ட்டி கட்டில இந்த ஆன்ட்டி கட்டி பாத்திருப்பேன். ஓ சாரி, ஆன்ட்டி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு.
இது ரொம்ப அடிக்கிறா. அவன் போனா வந்தா கட்டிக்கிற மாதிரி தான் எழுதுறேன். எனக்கு இது ரெண்டுக்கு மேலதான் கண்ணா இருக்கு. இப்ப ரெண்டுத்துல எது எடுக்கிறது? கிருஷ்ணா சொல்லு கிருஷ்ணா. நான் சொன்னா நீங்க அதை எடுக்க இல்ல மாட்டீங்க. பரவாயில்ல நீ சொல்லு. சரி இல்லைனாக்கா நீங்க கண்ணை மூட்டை வெளியே போடுங்க, நான் எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்கேன். கண்ணை மூட்டினே வந்து எடுத்துக்கிறேன். என் தம்பி ஏன் சொல்றான்? கிருஷ்ணா நீ சொல்லு கிருஷ்ணா. இல்ல நீ கண்ணை மூடு கிருஷ்ணா. கண்ணை மூடு, கண்ணை தரக்கூடாது. அக்கா சரி ஓகே. ரெண்டுத்துல கண்ணை மூட்டியா ஏதாவது ஒண்ணு தொடு. தொட்டு தொட்டு பார்த்து விளையாடுறதுல ஏதாவது ஒண்ணு தொடு. நான் ஏன் அவங்க பாத்துறாங்க. டேய் எங்கடா கண்ணா தரணும் டேய். எங்கங்க? முடிவுக்கு வருதா? நல்லா இருக்கு. இதானா? சரி இப்ப நான் வரேன். என்னங்க பண்றீங்க? ரெடின்னு சொன்னாதான் நான் எடுப்பேன். ரெடிக்கா? எங்கடி இருக்கு? இருங்கா. ரெடிக்கா? ஒழுங்கு கண்ணாம வச்சு விளையாட வரல. நான் பாத்துட்டேன். என்ன பண்ணீங்க? சரி ஓகே ஃபைன். ஒன் மோர். யார் சீட் பண்ணதப்ப? இப்ப நான் பாத்துட்டேன். நான் 2 பேப்பர் எழுதி தரேன். என்ன எழுதுறீங்க? அதெல்லாம் வேணாம். ஏடா என்ன பண்றீங்க? காமெடி. இன்னொன்னு எங்க? ஏய் நீ choose பண்ணி வச்சிருக்க. இல்ல இது கொஞ்சம் மொரமொரன்னு இருக்கு, இது கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கு. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. நீங்க அதை வச்சு இது ஜரிகையில கை, இதுல வச்சு இது துணியில கை. நீ படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. டேய் இங்க வைங்க. இது அப்ப இதாண்டா எடுறா. நீ என்ன சொன்னியா? ஓகே நரேஷ் இல்ல வேணாம். அவன் வேணா விடுங்க. எனக்கு பஸ் அது சரி ப்ரோ. ஃபைனலா எது இப்போவும் திரும்ப மனசு எனக்கு என்னன்னா இதுவான்னு தெரியல. எனக்கு இது மாதிரி தான் கண்ணாவே இருக்கு. இப்போ வந்து ரெண்டுத்துல எதை எடுத்துருக்கோன்றது எங்களுக்கே தெரியல. எங்க அம்மா சாரி கட்டின்னு வரும்போது பாத்துக்கோங்க. ஓகேவா? ஜிபே பண்ணிடலாமா? என்ன பண்ணீங்க? இப்போ ஜிபே பண்ணணும்னா போனை கொடுக்கணும். போன்ல தான் வீடியோ ஓடும். போனை A few minutes later. சாரி எடுத்தாச்சு. சரி ஆப்போசிட்ல இருக்க கடையில் கேக் ஆர்டர் பண்ணிட்டு வா கிருஷ்ணா அப்படின்னு கிருஷ்ணா அமிச்சிட்டேன். கிருஷ்ணாவின் கடைசி நிமிடங்கள். அவளும் கேக் ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டா. ஸோ நாங்கள் பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணோம், நல்லா பண்ணுமா கேவலமாக பண்ணுமான்றது நெக்ஸ்ட் பார்ட்டில் தெரிஞ்சுக்கோங்க. டாட்டா.